Spot, the king of surprises. Baking Spot, the king of surprises. Baking Spot, the king of surprise. So Baking Spot, the king of surprise. Spot, the king of surprises. Baking 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 Spot, the king of surprises. The baking spot, the king of surprise. Baking Spot, the king of surprises. Baking Spot, the king of surprises. Baking Spot, Thanks to Baking Spot, the king of surprises. Thanks for Baking Spot, king of the surprise. Thanks to Baking Spot, the king of surprises. Thanks to Baking Spot, king of surprises. Thanks to Baking Spot, king of surprises. Baking Spot. கண்டிப்பா இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வருஷம் வருஷம் இங்க தான் வருவீங்க. யாருன்னா சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னா. Thank you so much. King of surprise. Thanks to Baking Spot, the king of surprises. ஈவினிங் நைட் 8 o'clock மீட் பண்ணி பேசணும். நேத்து நைட் எதுவுமே நானும் கூட எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல. நேத்து நைட் ஒரு நைட்டா வந்து இதை அனுப்புங்க அதை அனுப்புங்க எல்லாம் சொன்னாரு. பட் ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 மெமரபிளா போயிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து நான் இங்க பண்ணும் போதே நான் நினைச்சிட்டு இருந்தேன் கண்டிப்பா நம்ம ஃபேமிலியில அப்பா அம்மாங்களுக்கு ஏன்னா நம்ம சந்தோஷமோட பெரியவங்களை நம்ம சந்தோஷம் பத்தி நம்ம பார்க்கறதுதான் ஒரு பெரிய விஷயம். எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லாவே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பேக்கிங் ஸ்பாட் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு மூமெண்ட் என்ஜாய் பண்ணுவாங்க. வீடியோ பார்க்குற கஸ்டமர்ஸுக்கு எங்களை பற்றி சொல்லணும்னு சொல்றீங்க. நல்லா இருந்துச்சு. ஈவெண்ட் நல்லா இருந்துச்சு. நம்பி கொடுக்கலாம். என்ஜாய் பண்ணி நம்ம தர அமௌண்ட் என்ஜாய் பண்ணி போகலாம். இருந்துச்சு ஆக்சுவலி ப்ராப்பரான சர்ப்ரைஸ்னா இதுதான். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயந்துட்டேன் வெளியே. ஏதோ பேய் வந்து கையை பிடிச்சி எடுத்துருமோ. கார்லாம் கூட ரொம்ப தூசியா இருக்கு. 6 ரோஸ் போடுறோம். மற்றபடி ஹாப்பியா இருந்ததுண்ணா. அளவும் வச்சிட்டீங்க. பட் எதுவும் ஏன் அழுத்தீங்க? அது கொஞ்சம் எமோஷனல். ஆக்சுவலி என் சிஸ்டர் சொன்னதுக்கும் அழுதேன். அவன் நிஜமா நான் அக்கான்னு கூப்பிட்டதே கிடையாது. 2 பேரும் சின்ன வயசுல ரொம்ப சண்டை. அவர் மாதிரி இதை எமோஷனலா சொன்ன உடனே எனக்கு கண்ணில் தேங்குச்சு. உடனே என் ஃப்ரெண்டு வீடியோ வந்தது. அப்படியே போல போலன்னு கொட்டிடுச்சு. நான் வீடியோ பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்களை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா நமக்கு எப்படி சொல்றது ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் ஆகும். அது வந்து அவங்க இப்போ என் ஃப்ரெண்டோட அவ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தா. அவ ஒருத்தி பார்த்து அழுதுன்னு சொல்லிட்டு அவகிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ணா பட் அவ ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு என்ன பண்றது தெரியலன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் இருந்தா. நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி பண்ணடி உங்க அண்ணா பண்ணாரு பாருடி ஸ்பாட் கூட இங்க தான் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பியா சர்ப்ரைஸா இருந்துச்சா? நிஜமா சர்ப்ரைஸா இருந்தது. எனக்கு என்னன்னா நான் வந்து இவ்வளோ பே பண்ணிட்டேன். ஸோ இப்படி இருக்கு. சரி சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியாச்சு. எங்க அது ஏதோ ஒரு இடத்துல டிசப்பாயிண்ட் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா இவங்க சைலண்டா ரொம்ப எக்ஸைட் ஆக மாட்டாங்க. எக்ஸ்பிரஷனும் வராது ஒன்றும் வராது. கேரக்டர்ன்றதுனால நான் யோசிச்சுட்டே இருந்தேன் இவங்களுக்கு அது சர்ப்ரைஸா இருக்குமா இல்லையா அப்படின்னு. அதுவும் டிசப்பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ இஃப் ஹி இஸ் ஹாப்பி தென் இட்ஸ் குட். ஷுர் குறையே இல்லை. ஐ எம் ஹாப்பி and he was happy. வீடியோ பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு எங்களை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சேம் as what he said. ஆக்சுவலி எனக்கும் டென்ஷனாக தான் இருந்துச்சு. எனக்கும் என்னடா இது என்னதான் பண்ண போறாங்க நானும் போய் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து நான் தான் புக் பண்ண இருந்தாலும் அது எனக்கே சர்ப்ரைஸ் தான். எனக்கும் தெரியாது நான் இதை தான் பண்ண போறீங்க. நீங்களும் என்கிட்ட அவ்வளோவா சொல்லலை. அதனால நான் டென்ஷனாக தான் வந்தேன். ஆனால் ஒன்று ஒன்றா இங்கே ரிவீல் ஆகும்போது தான் என் மூஞ்சிலே ஹாப்பினஸ் வந்துச்சு. பிகாஸ் we are tensed. It was good. இந்த சர்ப்ரைஸ் ஈவெண்ட்ல தான் ஃபர்ஸ்ட். ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சர்ப்ரைஸ் ஈவெண்ட். ஸோ வீடியோ பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு எங்களை பற்றி சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஒர்த்து அதுக்கேற்ற மாதிரி மீன்ஸ் அவங்க சொன்ன மாதிரி அந்த என்னென்ன பண்ணணும் அப்படின்றது அந்த இதை பண்ணுறாங்க. ஸோ இட் வாஸ் சர்ப்ரைஸாக இருக்குது. அதுக்காக பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பியா? என்ஜாயா இருந்துச்சு. இந்த கண்ணாமூச்சி விளையாடுறது அதுதான் ஜாலியா. ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஜாலியா இருந்துச்சு. என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு. எதிர்பார்க்கறது நல்லா இருந்துச்சு.
ரொம்ப சர்ப்ரைஸாக ஃபீல் பண்ணேன். கண்ணகட்டியாக இருக்கும்போது பழகிச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், கேக் கட்ட வேணாம்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி கேக் தான் வச்சிருக்காங்க. ஓகே. காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வழி தீரவில்லை. கண்ணான கண்ணே என் கண்ணாயா, என் உள்மன காதலை கண்டாயா, கருமை கொண்ட கண்ணோக்கி போய் சொல்லி நின்றாயா, போதும் போதும் என சென்றாயா, மூத்த மழை இங்கு கொட்டி தேராதோ. ஸோ வீடியோ பார்க்குற கஸ்டமர்ஸுக்கு எங்களை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சர்ப்ரைஸா வந்துச்சு, த்ரில்லிங்கா வந்துச்சு, ஹாப்பியா இருந்துச்சு. நல்லா சூப்பரா என்டர்டைன்மெண்டா பேசுறீங்க ஜாலியா. எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. ரைட். அப்புறம் வேற என்ன? நீங்க பண்ணது எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் உடனே கண்ணை கட்டிட்டு எல்லாம் பண்ண சொன்னீங்க, அதுவும் பயங்கரமா இருந்துச்சு. உள்ள வந்து சர்ப்ரைஸ் நிறைய கொடுத்தீங்க, எங்க அம்மா ஃபீலிங் நிறைய இருந்துச்சு. எதுக்கு எடுத்தீங்க? ஆமா, இந்த மாதிரி நாங்க லைஃப் என்ஜாய் பண்ணது இல்லை, இந்த மாதிரி மூமெண்ட் பார்த்ததும் இல்லை. இது பார்த்தது எனக்கு ஒரு ரொம்ப டச்சிங் ஆயிடுச்சு. அதனால என் தம்பிக்கு ரொம்ப தேங்க் பண்ணி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. என் கூட பிறந்தவங்க கூட எனக்கு இப்படி பண்ணல, ஆனா என் தம்பி எனக்கு பண்ணாது. ரொம்ப ரொம்ப டச் ஆயிடுச்சு. ஓகே, அதுதான் எதிர்பார்க்குற விஷயமே. அந்த எமோஷனலி கனெக்ட் ஆகணும்ல, அதனால நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ வீடியோ பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்களை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நல்லா இருந்துச்சு. எல்லாரும் வருஷம் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரீடிங் தான் ஒரு மாதிரி கிரியேட்டிவிட்டி ஆயிடுச்சு இந்த இடத்துல. எனக்கு தெரிஞ்சு ரீடிங் கிரியேட்டிவிட்டி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்களோட பழைய மெமரிஸ் பார்க்கும்போது நல்லா குட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக நிறைய கஸ்டமர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். Thank you for making this day feel better. வீடியோ பார்க்குற கஸ்டமர்ஸுக்கு எங்களை பற்றி சொன்னால் என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக இவங்களை அப்ரோச் பண்ணால் வித் தி ஸ்பேன் ஆஃப் டைம் they will do their very best. அதுக்கு நான் கேரண்டி. Please follow Baking Spot. And thanks to Royal Well for suggesting me. Thank you so much. ரொம்ப சர்ப்ரைஸ் அண்ட் அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. இன்னுமே எனக்கு அதுல இருந்து வெளியில வர முடியல. அவ்வளோ சண்டையில இருந்து இல்ல, இது வரைக்கும் அவர் என்கிட்ட இந்த அளவுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணதில்லை. ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், பெரிய தேங்க்ஸ். வீடியோ பார்க்குற கஸ்டமர்ஸுக்கு எங்களை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாமே பர்ஃபெக்டா சூப்பரா பண்ணியிருந்தீங்க. எல்லாமே ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. வெல்கம் டான்ஸ்ல இருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹாப்பியா? ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. சொல்லுங்க சார், எப்படி இருந்துச்சு? நான் என்னமோ ஏதோ இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இது எப்படிதான் கொண்டு போக போறீங்க, எப்படிதான் பண்ண போறீங்கன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். எங்களுடைய எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா? கண்டிப்பா எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இருந்துச்சு. டான்ஸிங்லாம் நினைச்சு கூட நான் பார்க்கல, ஆனா அந்த டான்ஸிங்லாம் இருந்துச்சு. அதில் வீடியோ பார்க்குற கஸ்டமர்ஸுக்கு எங்களை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு நீங்க பண்ணி கொடுத்தீங்க. உண்மையாக சொல்ல போனோம்னா நான் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. நினைச்சு பார்க்கல இந்த அளவுக்கு நீங்க பண்ணியிருப்பீங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. இங்கே வந்து யாராவது இந்த மாதிரி உங்கள் லவருக்கோ இல்லை வேற யாரும் மம்மிக்கோ டேடிக்கோ கூட நீங்கள் எதனா சர்ப்ரைஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இவங்க கிட்ட வந்து கேளுங்க. சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான்லாம் ஈஸியாக கெஸ் பண்ணிடுவேன், ஆனால் என்னாலே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. யாராக இருந்தாலும் இங்கே வந்து இவங்களை அணுகவும் அழகாக பண்ணி கொடுப்பாங்க. எதாக இருந்தாலும் பெஸ்ட்டாக. ஆல்ரெடி ஒரு முறை வந்திருக்கீங்க, இது 2வது முறை வந்திருக்கீங்க. முதல் முறை வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அண்ணா அதை விட இன்னும் பெட்டராக தான் இருந்தது, தவிர அதை விட கீழே இல்லை.
நல்லா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு வந்து இதே மாதிரி நான் வந்து இன்னும் 3rd டைம் நான் திரும்ப வருவேன். ஓகேவா, எனக்கு இதை விட பயங்கரமா பண்ணி கொடுக்கணும். கேக் செம்மையா இருந்துச்சு. சர்ப்ரைஸ் பண்றதுக்கு வரீங்களோ இல்லையோ, கேக் சாப்பிட்றதுக்காகவே வாங்க. இது வந்து 100% உண்மை. நான் நிஜமா அந்த கேக்கே எனக்கு பிடிக்காது, இங்க வந்து நான் சாப்பிட்டேன். வீடியோ பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு எங்களை பற்றி சொல்லணும்னா 2வது முறை தான் சொல்லுவீங்க? 2வது முறை நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. தேங்க்யூ. பேக்கிங் ஸ்பாட்டின் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சீரியஸாக வந்து லைட்டாக கண்ணெல்லாம் கலங்கிட்டான். அது வந்து செம்மையாக இருந்துச்சு, நாங்கள் நோட் பண்ணோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் இது எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். நீங்களும் நல்லா பண்ணியிருந்தீங்க, நல்லா இருக்கு. ஃபோட்டோஸ் நேரில் பார்க்கறத ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோஸில் பார்க்க இன்னும் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ வீடியோ பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு எங்களை பற்றி சொன்னால் என்ன சொல்லுவீங்க? நல்லா பண்ணுறீங்க, நீங்களும் வந்து நல்லாவே என்கரேஜ் பண்ணுறீங்க. கொஞ்சம் கடுப்பு ஏற்றுறீங்க, நல்லா பண்ணுறீங்க ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல. முதல் டைம் பார்க்கறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பக்கம் நின்றுட்டு அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்துடுங்க கண்டிப்பாக. ரைட். ஸோ வீடியோ பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு எங்களை பற்றி சொன்னால் ட்ரை பண்ணுங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லவ்வர்ஸ்க்குலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருக்கும். ஆமாம் சார், பூராமே லவ்வர்ஸ் தான் சார். வரதெல்லாம் ப்ரைவேட் அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல பர்த்டே சர்ப்ரைஸாக இருக்கும்னு ஒரு கெஸ் இருந்துச்சு. ஏன்னா பின்னாடி உட்காந்து இப்படி பேசிகிட்டே வந்திருந்த ஒரு கெஸ் இருந்துச்சு. என்ன நினச்சேன், ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு கேக் கட்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான். பட் ஆனால் நல்லா ஃபுல்லாகவே ஃபன்னாக எடுத்துகிட்டு வந்தீங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மெமரபுளாக இருக்குது. என் ஃபேமிலி எல்லோரும் இருக்கிறது கொஞ்சம் நல்லா, இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ வீடியோ நல்ல மெமரி, உண்மையிலே சூப்பர் மெமரி. ஸோ வீடியோ பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு எங்களை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்ல மெமரி. Really happy for this presentation. எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு and we are excited. Yeah, it was nice. We enjoyed a lot. Happy, very surprised. வீடியோ பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு இந்த வீடியோ இன்ஸ்டா யூடியூப்ல போடலாம்னா ரைட். ஸோ வீடியோ பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு எங்களை பற்றி சொல்லணும் என்ன சொல்லுவீங்க? சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வெரி சர்ப்ரைசிங். ப்ளீஸ் டூ திஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்த்ததோடு நல்லா இருக்குது. நல்லா ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. ஓகே ஃபைன். ஸோ பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு எங்களை பற்றி சொல்லணும் என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா எல்லாரும் வரலாம். ரீசனபிள் பிரைஸ், நம்ம எதிர்பார்க்கறதோடும் நல்லா இருக்கீங்க. நீங்க வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். பேக்கிங் ஸ்பாட் விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர். தேங்க்யூ. பெஸ்டா பண்ணீங்க. அவன் என்கிட்ட ஒண்ணு சொன்னான், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்றாங்களா, நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொன்னான். நான் இங்க வந்து பார்த்ததுல சூப்பரா இருந்துச்சு. சொல்றது வார்த்தை இல்ல, ஹாப்பி. அவன் வந்து பிராங்க் பண்றாங்க, வெளியே பிராங்க் பண்ணி எடுத்துன்னு வராங்க சொன்னான். ஆமா, அவன் என்கிட்ட அந்த மாதிரி சொன்னான், வெளியே பிராங்க் பண்ணி எடுத்துன்னு வர மாதிரி. ஆனா நீங்க உள்ளவே பிராங்க் பண்ணீங்க, இது சூப்பரா இருந்துச்சு. வெளியே பண்றதை விட ஏதோ உள்ள பண்றது சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருக்கு. நம்பி வாங்க. போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. பட் எனக்கு தெரியாது வெள்ளூர்ல இப்படி ஒரு ஸ்பாட் இருக்குன்னே தெரியாது. ரியலி இட் வாஸ் சர்ப்ரைசிங். ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மை ஃபேமிலி, தட் டு ஃப்ரம் மை ஹஸ்பண்ட். இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்கு, இந்த மாதிரி நமக்கு இருக்கிறதே தெரியாது வெள்ளூர்ல. ஸோ ஐ திங்க் இந்த காலேஜ் பக்கம் இருக்கிறதுனால இங்கே நிறைய பேர் யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இது ஐ டிடன்ட் நோ அபவுட் திஸ். அதனால ஈவன் வெரி சூன் ஐ மே கம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். செம்மையா
இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. பலூன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, டெக்கரேஷன்லாம் நல்லா இருந்துச்சு, கேக் கட்டிங்லாம் நல்லா இருந்துச்சு, சர்ப்ரைஸாக இருந்துச்சு, டான்ஸிங்லாம் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் இது நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக பண்ணீங்களா, நல்லா இருக்கு. ஓகே, பண்ண அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? நான் எவ்வளோ சொன்னாலும் பத்தாதே. வீடியோ பார்க்குற கஸ்டமர்ஸுக்கு எங்களை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நல்ல குட் சர்வீஸ், நல்லா இருக்கு, நல்ல ஒரு மீன்ஸ் நல்லா தான் நீட்டாக இருக்கு. நான் அவங்ககிட்ட அமௌண்ட் பே பண்ணும் போது நான் பயந்துட்டு தான் பே பண்ணேன். எனக்கே ஒரு கில்ட்டியாக ஃபீலாக இருந்துச்சு. பட் அமௌண்ட் பே பண்ணிட்டு அங்கேருந்து வரும்போது எனக்கு அப்பயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, சேம் ஃபீல் தான். பட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னன்னு தெரிஞ்சு நம்பி உங்களை புக் பண்ணலாம். யாராக இருந்தாலும் நம்பி வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாரு, நல்லா குவாலிட்டியாகவும் பண்ணுவார். நீங்கள் எதிர்பார்த்ததோட டபுள் மடங்கு பண்ணுவார். ஹாப்பியா? ஹாப்பி ப்ரோ, ரொம்ப ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி ப்ரோ. ரைட், ஓகே. நல்லா இருந்தது. பொண்ணு பர்த்டே ஃபங்க்ஷன் இப்போ தான் பார்க்குறேன், இது மாதிரி நான் முதல்ல பார்க்குறது. இத்தனை வருஷமாக பர்த்டே கொண்டாடுவாங்க, வீட்லேயே கொண்டாடுவாங்க. இது வந்து வெளியே வந்து கொண்டாடுறது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. இது வரைக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் வந்து இதை பார்க்கறது. வெள்ளூரில் இப்படி ஒரு இடம் காட்பாடியில் இருக்குதுன்னு எங்களுக்கே தெரியாது. இனிமே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நாங்கள் போய் சொல்லலாம். எல்லாரும் வாங்க, எங்களை மாதிரி நீங்களும் ஜாலியாக இருந்துட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் எதிர்பார்க்க நான் இப்படிலாம். என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? அவங்க பார்சல் வாங்கணும்னு சொன்னாங்க, அதை நம்பி தான் வந்தேன். பார்சலா? ஆமாம். ஓகே, அதை நம்பி தான் வந்தேன். வாங்கிறதுக்காக வந்தோம், கூட்டிட்டு வந்தாங்க. ஓகே, ரைட். எது ரொம்ப நல்லா இருந்துச்சு? எங்கள் டேடி வந்தது. ஓகே, ரைட். டாடி வருவாருன்னு எதிர்பார்த்தீங்களா? சரி, அந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் என்ன யோசிச்சிருந்தீங்க? ரெமோ வீடியோ பார்க்குறேன். ரெமோ வீடியோ தான் காட்டுறீங்க. ஓகே, ஃபைன். ஸோ வீடியோ பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு எங்களை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? பெஸ்ட்டாக இருக்கு, நல்ல குவாலிட்டியாக பண்ணி தராங்க. அது நல்லா தேர்ந்தாங்க. ஸோ வீடியோ பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு எங்களை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? பெஸ்ட்டாக இருக்கு, நல்லா இருக்கு, நீங்களும் புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேணுமா? ஓகே, நம்பி வாங்க. சந்தோஷம். ஃபர்ஸ்ட் வந்தோடனே இவ்வளோ சர்ப்ரைஸ் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கேம் வெளில கண்டக்ட் பண்ணிங்க, அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுலேயே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் மூட் க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் தென் உள்ளே வந்த உடனே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருந்தீங்க, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கேக்கில் வந்து புல் அவுட் ஃபோட்டோஸ், அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் டான்ஸு ஃபன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. வெள்ளூரில் பேக்கிங் ஸ்பாட் வந்து இருக்குது அப்படின்றதே இன்ஸ்டாவில் தான் தெரிஞ்சிச்சு. ஸோ சஜஷனில் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி எந்த இதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பேக்கிங் ஸ்பாட். வாய் வலிக்கிற அளவுக்கு சிரிச்சிருக்கு. நீங்களாம் வலிக்குது. வீடியோ பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு எங்களை பற்றி சொல்லணும். சப்போஸ் இப்போ உங்க லவ்ட் ஒன்ஸ் நீங்க சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க கிரியேட்டிவா பண்ணணும். அதாவது யூஸ்வலா போயிட்டு கேக் கட் பண்ணிட்டு அடி நடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி டிஃப்ரெண்டா வித்தியாசமா பண்ணாங்க. ஆக்சுவலா ஒரு டோரை தான் நான் இவ்வளவு நேரம் இப்படி அடிச்சு இருக்குன்றது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தெரியும் ஏதோ ஒன்று அடிக்கிறேன். பேக்கிங் ஸ்பாட்டின் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பேக்கிங் ஸ்பாட்டின் இனிய கிறிஸ்துமஸ் அண்ட் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பேக்கிங் ஸ்பாட்டின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பேக்கிங் ஸ்பாட்டின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.